அப்படின்னா வந்து ஈரோடு ஒரு சில இடங்கள்ல வந்து சிசிடிவி வந்து ஆஃப் ஆயிடுது சரின்றது ஒரு இஷ்யூ இருக்கு. ஒரு வேட்பாளராக நீங்கள் தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. இல்லை, அதாவது இப்போது இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே வந்து பொருத்தணும். ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆப்வியஸ்லி வேலை செய்யாது. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 40 இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க. ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இன்வெர்ட்டரு ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு 1.5 மாதத்துக்கு வைக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கிவிடும். அதாவது எங்களுடைய மனநிலை அப்படின்றது இல்லை. நாளைக்கு என்னன்னாலும் ஒரே இதுதான். எங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு என்னன்னாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி செல்கிறது. அது இந்த வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் தெரியணும். அதனால் எங்களுக்கு வந்து அதை வெயிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல.